வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜரானார். கடந்த 12ஆம் தேதி ஏற்கனவே ஆஜரான நிலையில் மீண்டும் அனுப்பப்பட்ட சம்மனை தொடர்ந்து இன்று 2வது முறையாக அவர் ஆஜராகியுள்ளார். நேற்று மாலையே டெல்லி சென்ற விஜய் நட்சத்திர விடுதியிலிருந்து இன்று காலை சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றார். விஜய் வருகையையொட்டி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 12ஆம் தேதி விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் இன்று அவரிடம் குறுக்கு விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜரானார். கடந்த 12ஆம் தேதி ஏற்கனவே ஆஜரான நிலையில் மீண்டும் அனுப்பப்பட்ட சம்மனை தொடர்ந்து இன்று 2வது முறையாக அவர் ஆஜராகியுள்ளார். நேற்று மாலையே டெல்லி சென்ற விஜய் நட்சத்திர விடுதியிலிருந்து இன்று காலை சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றார். விஜய் வருகையையொட்டி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 12ஆம் தேதி விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் இன்று அவரிடம் குறுக்கு விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.